அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தோட பௌர்ணமியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் பொருளாதாரத்தில் அற்புதமான மாற்றங்கள் உடனடியாக ஏற்படும். நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். அடுத்ததா புரட்டாசி மாசத்தோட பௌர்ணமி இன்னைக்கு நமக்கு இருக்கு. பௌர்ணமி நாளும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் தான். இப்படி திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இதை சோமவார பௌர்ணமின்னு நாம் சொல்லுவோம். பொதுவாக பௌர்ணமி நாளே பிரபஞ்ச பேராற்றல் அதிக அளவில் இருக்கும். மற்ற நாட்களில் நம்ம பரிகாரங்களை செய்யும்போது நமக்கு ஒரு சில சமயங்களில் பலன் கிடைக்காம போகலாம். ஆனால் இந்த மாதிரியான பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் நம்ம பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செஞ்சோன்னா நிச்சயமாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நம்ம வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும். அந்த வகையில் தீராத பண கஷ்டம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்களும், வீண் வரைய செலவுகள் இருக்குன்னு சொல்கிறவங்களும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த எளிமையான பரிகாரத்தை தவறாமல் செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை நீங்கள் கண்கூடா பார்க்க முடியும். சரி, நம்ம சேனலில் இந்த பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2 ரூபாயும் கைப்பிடி அளவுக்கு அரிசியும் இருந்தாலே போதும்னு சொல்லி பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அரிசி பரிகாரத்தை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியையும், அதாவது யூனிவர்ஸோட மெசேஜை பற்றியும் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்ன யூனிவர்ஸ் மெசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாரோ கார்ட் கைடன்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டாரோ கார்டு மூலமாக பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸை பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் டாரோ கார்டு கைடன்ஸோடு சேர்த்து பௌர்ணமிக்கான பண ஈர்ப்புக்கான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த டாரோ கார்டு கைடன்ஸ், இன்னைக்கான கைடன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம், ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க. மற்ற வேலைகள் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே படுத்து தூங்குறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இது உங்கள் ஆழ் மனசில் வேலை செய்யும். ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும். அந்த வகையில் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம்.
இதை அறிவியல் பூர்வமாகவே நிரூபிச்சிருக்கிறாங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிய வரும். அந்த வகையில் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேலே பலனை கொடுக்கும். அதுலேயும் பௌர்ணமி நாள்லையும் திங்கட்கிழமை நாள்லையும் சந்திர பகவானுக்கு உகந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம பரிகாரங்களை செய்யும் போது இன்னமுமே அற்புதமான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நைட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. மற்றபடி கடன் தீரணும்னெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா நாம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கான பலன், நல்ல பலன் உடனடியாக கிடைக்கும். சரி, ஒரு டம்ளர் தண்ணீரை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். உங்கள் மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை உங்களுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் சொல்லிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்காகவும் செய்யலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். யாருக்காக செய்கிறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இந்த டம்ளரை மூடி போட்டு மூடி வச்சிருங்க. முக்கியமான விஷயம், இந்த பரிகாரத்துக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர், ட்ரிங்கிங் வாட்டரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தேவையான பொருட்களை சொல்லும் போது இதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை உங்கள் வீட்டில் நிலவோட ஒளி படக்கூடிய இடத்துல மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஜன்னலுக்கு பக்கத்தில் இந்த டம்ளரை மூடி போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே திரும்பியும் ஒரு தடவை பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் குடிங்க. யாருக்காக பிரார்த்தனை செஞ்சுருக்கீங்களோ அவங்கக்கிட்ட இந்த தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்லலாம். அவங்க உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் அவங்கள உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த தண்ணீரை குடிங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றில், அதாவது மற்ற எதையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை குடிக்கிறது நல்லது. சப்போஸ் மறந்துட்டீங்கன்னா பரவாயில்லை, அதை நினச்சி பெருசாக கவலைப்படாமல் எப்போ இந்த தண்ணீரை பார்க்குறீங்களோ அப்போ இந்த தண்ணீரை எடுத்து குடிங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். பொதுவாக தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரமே நமக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும். அதுவும் பௌர்ணமி நாளில் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அற்புதமான பணவசியம் உடனடியாக ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.